எப்பா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாரும் ஒருத்தர் என்ன செய்வோம், இந்த அலிஃப் லாம் மீம் இதை ஓதிட்டு அப்படியே பாட ஆரம்பிச்சிருவோம். சரியா? டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, சும்மா இருக்கிறவங்க கூட ஓதுங்க. அஸ்ஸலாமப்பா ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ஆமீன். இருவர அன்அம்த ஐன் இருக்குல்ல, இந்த ஐன் வந்து தெளிவா வரணும். அன்அம்த. ரெண்டாவது கைரில் ஆஹா, தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு ஆகான்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஹாவுடைய சவுண்ட் வரணும். ஹா கைரில் மகு, கைரில் மகு, ஹாவுலயும் அந்த சவுண்ட் வரணும், மகுலையும் அந்த சவுண்ட் வரணும். அங்க வந்து ஐன் இல்லை, ஐன் இருக்கும். மஅலூபின்னு ஐன் வச்சு ஓதிடக்கூடாது. சில பேர் அந்த மாதிரி ஓதி கேட்டிருக்கேன். வாய்ஸ் மழை அல்ல, மகு மகு. அந்த உச்சரிப்பு பொறுத்த வரைக்கும் தான் மீனிங். சரியா? நம்ம உச்சரிப்பு தப்பா இருந்தா மீனிங் இருக்குல்ல, அர்த்தம், அதனுடைய பொருள் அதுவும் தப்பா போயிடும். அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலத்தாலீன். சரி, மஹ்சூபி அலைஹிம் வலத்தாலீன் இப்படி ஓதலாங்கிறாலும் கை தூக்கு. யாரும் இல்லை. சரி வாங்க. அப்படிலாம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. பல தடவை நம்ம சுட்டி காமிச்சிருப்போம். அப்படி ஓதக்கூடாது. அது வந்து லாதுங்கிற எழுத்த உருது பாஷையில ஜாதுன்னு உச்சரிக்கிற பழக்கம் இருக்குது. புரியுதா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உருது பாஷா அப்படிங்கிறது பார்ன் ஃப்ரம் 3 லாங்குவேஜஸ். 3 மொழியினுடைய ஒரு கலவை தான் உருது. 3 மொழி என்னது? ஒன்று பெர்ஷியன், ஈரான்ல அஃபிஷியல் லாங்குவேஜ். இப்போ ஈரான் ஒரு நாடு இருக்குல்ல, ஈராக்கு, ஈரானு. ஈரான் நாட்டில் இன்றைய அலுவலக மொழி என்ன சொல்லுங்க? பாரசீக மொழி, பெர்ஷியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து ஃபியூ வேர்ட்ஸ், கொஞ்சம் வார்த்தைங்க அதுல இருந்து வந்திருக்கும். அப்புறம் அரபி. உலகத்துல 53 நாடுகள் இருக்கு இன்னைக்கு, அரபு நாடுகள். அந்த மாதிரி அரபு நாடுகள்ல எல்லாம் அஃபிஷியல் லாங்குவேஜ், அலுவலக மொழி என்னது? அரபி. அந்த அரபியில இருந்து ஃபியூ வேர்ட்ஸ், நிறைய வார்த்தைங்க. அப்புறம் மிலிட்ரி பீப்புள் பேசுவாங்க. இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாலெல்லாம் இராணுவ வீரர்கள் பேசுற மொழி கரிபோலின்னு ஒன்று இருந்துச்சு. டெல்லி அதனுடைய சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய அந்த பட்டாளத்தார்கள், பட்டாளத்தார்கள் தெரியுதா? பட்டாளம் அப்படின்னா இராணுவம், பட்டாளத்தார்கள் அப்படின்னா இராணுவ வீரர்கள். அவங்களுக்கு மட்டும் தெரிகிற ரகசிய பாஷை அது. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா நாட்டை அடுத்தவங்க கைப்பற்றிடுவான். அப்போ அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, அது ரகசியமா நமக்கு மட்டும் இருக்கணும். அதுக்காண்டி ஒரு பாஷை வச்சிருந்தாங்க. அந்த பாஷைக்கு பேரு கரிபோலி. அப்போ பாரசீகம், அரபி, கரிபோலி இந்த 3 மொழியிலிருந்து பிறந்து வந்தது தான் உருது பாஷை. அப்போ அரபு எழுத்துக்கள் அங்க இருக்கும். அலிஃபு, பா, பா, தா, டா எல்லாம் இருக்கும். அரபி எழுத்து இருக்கும், அது கூட எக்ஸ்ட்ராவும் இருக்கும். நிறைய பேருக்கு உருது பேச தெரியும், ஆனா உருது படிக்க தெரியாது. ஒரு சில பேருக்கு தெரியலாம், எல்லாருக்கும் படிக்க தெரியாது. சரியா? ஆனா கத்துக்கணும். ஒரு மொழிங்கிறது ஒரு மனிதனுக்கு சமம். ஒரு ஆளுக்கு 4 பாஷை தெரிஞ்சதுன்னா அந்த ஆளு 4 மனிதனுக்கு சமம். அதனால எப்பவுமே ஒரு மொழியை வந்து தரக்குறைவா நினைக்கக்கூடாது, அதை கத்துக்கணும். அதை கத்துக்கிட்டாதான் நல்லது. தமிழ்நாட்டை விட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போனா அடுத்த பாஷை தெரிஞ்சாதான் அங்க நம்மளால கால் ஊன முடியும். கால்னா கால் அப்படி ஊன்றதா? அங்க வியாபாரம் செய்ய முடியும், பொழைக்க முடியும், தொழில் பண்ண முடியும். சரியா? அதனால ஒரு பாஷை ரொம்ப முக்கியம். அதுல உள்ளதுதான் அந்த தாதுங்கிற எழுத்த ஜாதுன்னு சொல்லுவாங்க. தாதுங்கிற எழுத்த ஜாதுன்னு உச்சரிப்பாங்க. அதனால மஹ்தூபி அப்படிங்கிறத மஹ்சூபி அலைஹிம் பாப்பா, வலத்தாலீன் அப்படிங்கிறத வலத்தாலீன் அப்படின்னு சொல்ற பழக்கம் சில பேர்கிட்ட இருக்கு. ஆனா குர்ஆன் வரும் பொழுது அப்படி செய்யக்கூடாது.
குர்ஆனுடைய அரபி உச்சரிப்பு எப்படியோ அப்படிதான் நம்ம உச்சரிச்சு பழகணும். அதே மாதிரி யூனுஸ் நபி கலிமா இருக்குல்ல, யூனுஸ் நபி கலிமா தெரியும் தானே? நிறைய பேர் வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை அப்படின்னா அதை ஓதுவாங்க. அது ஓத ஓத அந்த பிரச்சனையிலிருந்து அப்படியே வெளியே வந்துருவாங்க. அந்த யூனுஸ் கலிமா தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மினல் ஸாலிமீன் ஓதிடக்கூடாது. ஸாலிமீன் ஓதுற ஆள் இருப்பாங்க, அப்படி ஓதக்கூடாது. மினல் ஸாலிமீன் இருக்கும், அங்க ஜான்னு சொல்லக்கூடாது. ஆனா உருதுல வந்து ஜான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. ஸோ உருது பாஷை படிக்கும் போது அப்படி சொல்லிக்கலாம், அரபி பாஷை படிக்கும் போது அப்படி சொல்லக்கூடாது. அரபியா தான் பாவிக்கணும். அரபியோட உச்சரிப்பு என்னவோ அதை கத்துக்கிட்டு அதை மாதிரி தான் நம்ம படிச்சு பழகணும், சொல்லி பழகணும். அதுக்கு தான் தஜ்வீதுங்கிற பாடமே. அதுக்கு தான் தஜ்வீது படிக்கிறோம்ல, அஹ்காமு தஜ்வீதில் குர்ஆன். புரியுதா? குர்ஆனை எப்படி ஓதுனுங்கிற சட்டத்திட்டங்கள் தான் தஜ்வீது. அதுதான் ஆயிஷாட்ட இன்னைக்கு மீம் ராவுடைய சட்டத்தை எடுக்கும்படி சொல்லியிருந்தேன். எங்க ஆயிஷா? பொறுப்பாளியே இப்படி இருந்தா அப்ப என்ன செய்யணும்? நேற்று நைட்டே ஃபோன் பண்ணியிருக்கணும் அதுக்கு. சரி வாங்க, அதாவது ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுதான் வேலை. ரெயின்ஸ் கம்பெனி இருக்கு, டெய்லியுமா ஓனர் இங்கே வந்து செக் பண்ணுறாரு. இங்கே ஒரு லைன்ஸ் இருக்குது இந்த முனையில், அந்த மாதிரி லைன்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் நல்லா நடக்குது, வியாபாரம் கொடி கட்டி பறக்குது, நிறைய பணம் வருதுன்னா அங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். அது எல்லா இடத்துலையும் நடக்குது. அந்த மாதிரி நாம் ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறோம். அந்த சிஸ்டத்தை உருவாக்கின பிறகு அதில் இருக்கிறவங்க அதை கரெக்டாக செய்யணும். இப்போ பொறுப்பாளி வரலன்னு என்ன ஆகும்? சும்மா உட்காந்து நல்லா ஏஞ்சி போடுவீங்க, அப்புறம் வகுப்பே மறைஞ்சு போயிடும். சரியா? அந்த நேரத்துக்கு இங்க வந்துடணும். நீங்களும் வரணும், அவங்களும் வரணும். இது வந்து தீனுடைய விஷயம் இல்லை. நம்ம வராம இருந்து அந்த வகுப்பு மறைஞ்சு போச்சுன்னா அப்ப நாம குற்றவாளி ஆயிரும். என்ன செய்யணும்? நேரம் தவறாமை, மார்க்க விஷயங்கள்ல கரெக்டா இருக்கணும். சரி வாங்க, அப்போ ராவுடைய சட்டம் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப தஜ்வீத் அப்படிங்கிற அந்த பாடத்துல எடுத்த உடனே நம்ம வந்து உச்சரிப்பு தான் படிப்போம். எடுத்த உடனே உச்சரிப்பு தான் படிப்போம். பாய்ஸ்ல யாராவது ஒரு ஆள் அலீஃப், பா, தா, சா, ஜீம், ஹா, ஹா, தால், ஜால், ரா, ஜா, சீன், ஷீன், ஸ்வாத், ضاد, த்வா, ضா, ஐன், غين, ஃபா, ஆஃப், ஆஃப், காஃப், லாம், மீம், நூன், வாவ், ஹா, லம் அலீஃப், ஹம்சா, யா, வசலாம். இதுல சின்னதுல அலிஃப், பே, தேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்ல? அலிஃப், பே, தே, சே அப்படின்னு. பே, தே, சே எல்லாம் இல்லை, பா, தா, சா தான். ஜீமுக்கு அப்புறம் ஹே, ஹேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹே, ஹே இல்ல, ஹா, ஹா. இந்த ஹாவுக்கு நல்ல உச்சரிப்பு வாயிலிருந்து வெளியே வரணும். எச்சிய காரி துப்புற மாதிரி ஹா, ஹா. புரியுதா? அப்புறம் தாலு, ஜாலு, ஜால்னு சொல்லிடக்கூடாது. தாலு, ஜாலு, ரா, ஜா, ரா, ஜா, சீனு, ஷீனு. ஷீனுங்கிற இடத்துல அங்க எஸ் ஹைச் போட்டா அப்படி இருக்கும், ஷுடைய சவுண்ட் வரும் இல்ல, அந்த மாதிரி ஷீனு. அப்புறம் சுவாது, சுவாது, விசில் ஊதுனாக்கு வாய் எப்படி வச்சுக்குவோம் அந்த மாதிரி ஸ்வா, சுவாது. அப்புறம் லாது, லாதுன்னு சொல்லும் போது முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன் என்னன்னா, இந்த கடவாப்பல் இருக்குல்ல, இதனுடைய ஓரம் வந்து நாக்குடைய ஓரம் வந்து இந்த கடவாப்பல்ல டச் ஆகணும், தொடணும். அப்படிதானே? இடது பக்கம் இந்த கடவாப்பல் இருக்கா, கடவாப்பல்லுக்கு முன்னாடி நாக்குடைய ஓரம் இருக்குல்ல, அந்த ஓரம் வந்து போய் அதை தொடணும். லாது, லாது அப்படி. அதனாலதான் அஹுல் லாதுன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம். வந்து யமன் ஒரு நாடு இருக்குல்ல, யமன், அந்த யமன் நாட்டை சேர்ந்தவங்க அவ்வளவு கனக்கச்சிதமா அந்த எழுத்தை உச்சரிப்பாங்களாம். அதனால அவங்களுக்கு பேர் அஹுதுல் லாது. எந்த எழுத்தை உச்சரிப்பாங்க? லாதுங்கிற எழுத்தை அவங்கள மாதிரி நம்மள மாதிரி ஆளுங்க 100% கனக்கச்சிதமா உச்சரிக்க முடியாது. ஓரளவு நெருக்கமா உச்சரிக்கலாம்.
ஒரு 99, ஒரு 98 அந்த அளவுக்கு. ஆனா அவங்க அப்படி ரொம்ப துல்லியமா லாத் அப்படிங்கிற எழுத்தை உச்சரிப்பாங்க. புரியுதா? அதனால நபிகள் நாயகம் வந்து அந்த யமன் வாசிகளை, யமன் நாட்டு மக்களை அஹ்லுல் லாது அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. புரியுதா? அதை கேட்டு நம்ம உச்சரிச்சு பழகணும், அவ்வளவுதான். இப்போ அது ஒரு பெரிய விஷயமே. யூடியூப்ல போய் ஹவு டு ப்ரொனவுன்ஸ் லாது அப்படின்னு போட்டீங்கன்னா அழகா அவனே வாயை திறந்து நாக்க வச்சு காட்டுவான். புரியுதா? எத்தனையோ வீடியோ கிளிப்ஸ் அதெல்லாம் நிறைய வந்துருச்சு. முயற்சி தான் வேணும். தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தா போதும், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆனா தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி ஓதணும். அதுதான் நபி வழி. அதுதான் என்னது நபி வழி. நம்ம இஷ்டத்துக்கு தப்பா ஓதி விட்டுட்டு நான் கடன்னு ஓதிட்டேன், ஒரு ஜுஸு முடிச்சுட்டேன், ஒரு குரானே முடிச்சுட்டேன் அப்படின்னா நீ முடிச்ச குரான் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ் ஏத்துக்குவானா? அதுக்கான முழு நன்மையை கொடுப்பானா? அப்படின்னா இல்லை. அது முழுமையா ஓதப்பட்டிருந்தா முழு நன்மை கிடைக்கும். முழுமை எப்போ ஓதப்படும்? குரானு உச்சரிப்பு தெரியணும், நிறுத்துற இடம் தெரியணும், நீட்டி ஓதுற இடம் தெரியணும். இப்படி எல்லாம் தஜ்வீதுடைய சட்டங்களை தெரிஞ்சு ஓதணும். அதுதான் முழுமையான ஓதுதல். இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஓதுனா அது அரையும் குறையுமான ஓதுதல். நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? கடன்னு ஓதிடணும். ஜபர் மிஸ்டேக் இல்லாம ஜபர் ஜேரு பேசுங்கிறோம்ல, அந்த மிஸ்டேக் இல்லாம கடன்னு ஓதிட்டா அதுதான் நல்லா ஓதுறது. அது கிடையாது. புரியுதா? உண்மையிலுமே ஜபர் ஜேரே கிடையாது. அதுக்கு பேர் வேற சொல்லியிருக்கிறேன். ஜபருக்கு என்ன சொன்னேன் சொல்லுங்க? ஃபதஹா. ஜேருக்கு பேர் என்ன? பேசுக்கு பேர் என்ன? தோ ஜபருக்கு என்னது? தோ ஜபருக்கு கஸ்ரத் ஐனியா, ஃபதஹ தைன். வெரி குட். இன்னொரு பேரு நஸப். சரி, தோ ஜேருக்கு கஸ்ரத் ஐன். வெரி குட். இன்னொரு பேரு என்ன? ஆலிமா புள்ளைகளா இருக்கிறீங்க. ஜர்ரு. இன்னொரு பேர் என்னது? ஜர்ரு. சரி, தோ பேசுங்க என்னது? வாங்க. லம்மதைன். வெரி குட். இன்னொரு பேர் என்னது? ரஃபாய். இன்னொரு பேரு ரஃபாய். இதுதான் அரபி. நம்ம ஜபர் ஜேர் பேசு, தோ ஜபர் தோ ஜேர் தோ பேசலாம் அரபி கிடையாது. என்னது அது? உருது. சொன்னா இல்லையா முதல்லயே? இந்தியாவை முகலாய மன்னர்கள் 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 800 years. அப்போ அவங்க ஒவ்வொரு ஊரா போய் அந்த உலமா மக்களுக்கு தொழுவும்படி சொல்லி கொடுத்தாங்க. அரபி கத்துங்க. ஏன்னா தொழுகையில் ஓதுறது எல்லாம் அரபியில் தானே இருக்கு. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம் அரபி தானே. தக்பீர் கட்டணும்னா என்ன ஓதுவ? சனா ஓதுவ. சனா என்ன ஓதுங்க? சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். அதானே? ஹனஃபி படி, ஷாஃபி இல்ல, ஹனஃபி படி ஓதுவல்ல சனா. அது என்ன அரபியா, இந்தியா, உருதுவா? அரபி. சனா ஓதிட்டு சூரா ஃபாத்தியா ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin. அது என்னது? அரபி. ஏன்னா அதுக்கு எப்படி யோசிக்கிறீங்க? அரபி. சரி, அடுத்து துணை சூறா ஓதுற. ஏதாவது ஒரு சூறா, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். என்னது அது? இந்தியா, உருதா? அரபி. அப்புறம் ருக்குல, அப்புறம் சுஜூதுல, இப்படி எல்லாம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணத்துல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சலாம் கொடுத்து தொழுகை விட்டு வெளியே வர வரைக்கும் நம்ம ஓதுறது எல்லாமே என்ன பாஷை? அப்ப அரபியை கத்துக்கிட்டா தானே அதை மனப்பாடம் பண்ண முடியும். அதுக்காண்டி அந்த உலமா மக்கள்லாம் தீனையும் கற்றுக் கொடுத்துட்டு அரபி பாஷையும் படிப்பதற்கு எழுதுவதற்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. எங்க இருந்து வந்தவங்க? டெல்லி அந்த மாதிரி இருந்து வந்து தமிழ்நாடு முழுக்க போய் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. முகல் பீரியட்ஸ்ல முகலாய மன்னர்கள் 800 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க அவங்க காலத்துல. புரியுதா? அதெல்லாம் நமக்குலாம் தீன் வந்து சேர்ந்துருக்கு. இல்லைன்னா இந்த பக்கம் தீனே வந்திருக்காது. அவங்களுடைய உழைப்பு எவ்வளவு பேர் தியாகம். வந்தவங்க எல்லாம் வந்த இடத்துல மௌத்தா போயிட்டாங்க. இப்போ கோவளத்துல தமீமுல் அன்சாரி சஹாபி அவங்க, கேரளத்துல தமீமு தாரமி சஹாபி அவங்க. சஹாபினா யாரு? சஹாபினா யாருப்பா? நபிகள் நாயத்தை கண்ணால பார்த்தவங்க, நபிகள் நாயத்தை கரம் பிடிச்சி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆனவங்க. அல்லது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுன்னு சொல்லி முஸ்லீம் ஆனவங்க. ஒரு இந்து சகோதரர் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகணும். அவருக்கு எப்படி கலிமா சொல்லி கொடுக்கறது? இந்த ரெண்டுல ஒண்ணு சொல்லி கொடுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படி இல்லைன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அந்த கலிமாவை சொல்லி கொடுத்துட்டு அதனுடைய பொருளை புரிய வைக்கணும்.
அதோட அர்த்தம் என்ன? நான் சாட்சி சொல்றேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், வேற யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் மனசுல படுற அளவுக்கு புரிய வைக்கணும். அவங்க தான் உண்மையான ட்ரூ முஸ்லீம். சில பேர் வெறும் களிமா சொல்லுவாங்க, மனசுல ஏத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு கேரளத்து சகோதரர் வந்து வீடியோ காமிச்சார். பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற ஒரு சகோதரர் அழகா ஒரு சூறா பாத்தீங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இனிமையான குரல், நம்மளே மயங்கிறோம் போல. ஆனா அவர் ஏத்துக்கிறார மனசுல? வாய் தான் உதட்டளவுல ஓதுறாரு, வாய் அளவுல ஓதுறாரு. மனசுல ஏத்துக்கிட்டாரா? இல்ல. இவர் இஸ்லாமியர்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆள் மனசுல ஏத்துக்கிட்டு வாயில சொல்ல மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு, அவரை ஏத்துக்க முடியுமா? முடியாது. வாயில சொல்லணும், மனசுல பதியணும், ரெண்டுமே இருக்கணும். என்ன? தக்கராரும் பில் லிசான், வாயில அந்த வார்த்தைகளை நல்ல அழகுபட உச்சரிக்கணும், மனசுலயும் அதை ஏத்துக்கணும், ரெண்டுமே இருக்கணும். நான் மனசுல ஏத்துக்குவேன், வாயில சொல்ல மாட்டேன், நான் வாயில சொல்லுவேன், மனசுல ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா முடியாது. புரியுதா? சரி. அப்போ ஒரு குழந்தை பிறந்தா முத ஒரு அம்மா என்ன செய்யும்? அந்த குழந்தைய தூக்கிட்டு எங்க அம்மா சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். குழந்தை பிறந்துச்சு, குழந்தைக்கு முத ஒரு தாய் கத்துக் கொடுக்குற வார்த்தை என்னவா இருக்கும்? இயல்பா உள்ளதை சொல்லுப்பா, நான் கத்துக் கொடுத்ததை சொல்லாதீங்க. அம்மா தானே சொல்லுவாங்க, எங்க அம்மா சொல்லு, எங்க செல்லம் அம்மா சொல்லுவாங்கல்ல. ஆனா உண்மையை என்ன சொல்லி கொடுக்கணும்? வெரி குட். இதெல்லாம் முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க, அதனால தான் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அம்மா சொல்லி கொடுக்க கூடாது, அல்லாஹ் சொல்லி கொடுக்கணும். குழந்தையுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கணும்? அல்லாஹ்னு இருக்கணும். அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை முதல்ல வந்துட்டா எல்லா வார்த்தையும் ஈஸியா வந்துடும். எல்லா வார்த்தையும் ஈஸியா வந்துடும். இங்கிலீஷா கடகடன்னு வரும், அரபியா எல்லாம். பாஷைக்கு நாவுக்கு ஒரு தடையே கிடையாது, எல்லாமே ஈஸியா வந்துடும். ஏன்? நீ படைச்ச ரப்புடைய பேரையும் முத சொல்லிட்ட. அது தெரியாதுல்ல, தாய்க்கு சொல்லிக் கொடுக்கணும். தாய்க்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். அதையும் இதையும் சொல்லி கொடுத்துறாதப்பா, அல்லான்னு சொல்ல வை முதல்ல அப்படின்னு தாய்க்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். தாய்க்கு தெரியணும். தாய் தானே பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்க்குறாள் யாரு? தாய். தாய்க்கு தெரியணும் முதல்ல அம்மா சொல்லிக் கொடுக்க கூடாது, அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தெரியணும். சரி வாங்க. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் உங்களே, பெண்களாகிய நீங்கள் வெள்ளிக்கிழமை என்று ஜும்மாவுடைய ஃபர்லு 2 ரக்காத் தொழுவதா அல்லது லொஹருடைய ஃபர்லு 4 ரக்காத் தொழுவதா? என்ன செய்வீங்க? லொஹருடைய ஃபர்லு. ஏன் அது? ஏன் ஜும்மா தொழுதா என்னன்னு கேக்குறேன். தொழக்கூடாது. ஏன்னா பெண்களுக்கு ஜும்மா இல்லை, லொஹர் தான் இருக்கு. ஜும்மானா என்ன? 100 பேர் 200 பேர் 300 பேர் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து தொழுகிறது தான் ஜும்மா. பெண்ணு வந்து வீட்டுல இருக்கணுமே, எங்க ஓடி வந்து சேர முடியும்? அதனால பெண்களுக்கு ஜும்மாங்கிறது கடமை இல்லை. ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம், எல்லாரும் சேர்ந்து தொழுகிறாங்க, நம்ம பெண்களும் தனியா தொழுவதற்கு இட வசதி இருக்குதுன்னா தொழுதுக்கலாம். இப்போ அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போறாங்கல்ல, போனா அங்க வந்து பெண்கள் தொழுகை நம்மளே தனியா இருக்கு. நானும் எங்க வீட்டுக்காரமாலாம் போயிருந்தோம். போனா அவங்களுக்கு ஆண்கள் பள்ளிவாசல் தனியா இருக்கு, இந்த இடத்துல பெண்கள் தொழுகை கூடம்னு தனியா வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம அங்க ஜும்மா தொழுகிறோம், அவங்க இங்க தனியா ஜும்மா தொழுகிறாங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் இமாமோட சேர்ந்துக்கிட்டு ஜும்மா 2 ரக்காத் தொழுகலாம். நபிகள் நாயகத்துடைய காலம் அப்படித்தானே இருந்துச்சு. நபியுடைய காலத்துல பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, அப்ப பின்னாடி இருந்து தொழுவாங்க. ஜும்மாவுக்கும் அந்த மாதிரி இட வசதி இருந்தா சேர்ந்து தொழுவாங்க. அப்படி இட வசதி இல்லை அப்படின்னா வீட்டுல இருந்து 4 ரக்காத்து லொஹருடைய ஃபர்லு. லொஹருடைய ஃபர்லு எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத் தொழுதா போதுமானது. உங்களுக்கு ஜும்மாங்கிறது கட்டாய கடமை இல்லை. ஆனா ஆண்களுக்கு ஜும்மா வந்து கட்டாய கடமை. அவங்க பள்ளிவாசல வந்து தான் ஆகணும், தொழுதுதான் ஆகணும். ஒருத்தர் சொன்னாரு, என்ன செய்யறது ஹஸ்ரத், வியாபார நேரமா இருக்குது, ஜனங்க அப்பதான் கூடி நிக்கிறாங்க, நான் வியாபாரத்தை பாக்குறதா தொழுக வரதா? இப்படி பள்ளிவாசலுக்கு தொழுக வந்த அப்படின்னா அங்க 500
அல்லது 1000 பேர் வெயிட்டிங்ல இருப்பாங்க, ஒரு நாள் கிடைக்கிற ஒரு 5000 10,000 லாபம் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கு, நியாயமா தானே தெரியுது? இல்ல இப்படி தெரியுது, நியாயம் தானே? 5000 10,000 கிடைக்காத போயிருது இல்ல. பள்ளியாசலுக்கு வந்து உக்காந்தா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தொழுகையில ஜிம்மா முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அங்க கடையில இருந்தா 5000 10,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படிதானே? நியாயமா தானே தெரியுது? என்னப்பா ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? நியாயமா அநியாயமா? நியாயமற்ற செயல். உன்னை ரப்பு படைச்சதே ரப்ப வணங்குவதற்காக தான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் எதுக்காக படைச்சேன்? நானு என்னை வணங்குவதற்காகவே படைச்சேன் அல்லாஹ் சொல்றான். அவனை வணங்குற நேரத்துல வியாபாரம் ஓடுறியே, அந்த வியாபாரம் விளங்குமா? அவனை வணங்குற நேரத்துல தொழில் ஓடுறியே, அந்த தொழில் விளங்குமா? இல்ல விவசாயம் போறியே, இந்த விவசாயம் தான் விளங்குமா? ஒன்னும் விளங்காது. இருக்கிறது கூடிய சீக்கிரம் மூடு விழாதான். நீ நினைக்கிறல்ல 5000 பேர் வெயிட் பண்ணுவாங்க, 500 பேருன்னு, கூடிய சீக்கிரம் கடை இருக்கும், ஆள் யாரும் வரமாட்டாங்க. ஆள் வந்தா கடை இருக்காது. புரியுதா? ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போனா அது ஒழுங்கா நடக்காங்க. அவனுக்கு குறை வச்சுட்டு போனா ஒழுங்கா நடக்குமாங்க? நடக்காது. நிறைய பேர் இன்னைக்கு புலம்புறாங்கல்ல, என்னன்னு என்ன அல்லாது, நான் ஓடி ஓடி உழைக்கிறேன், காலையில போய் கடை திறக்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன், ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப என்னன்னா இவங்க ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம். ரப்புக்கு செய்ய வேண்டிய காணிக்கை அதை முதல்ல செஞ்சிடணும். தொழுகணுமா தொழுதுடணும். சவுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சலா சலா சலான்னு சொல்லுவாங்களாம். சொன்ன உடனே எல்லாம் கடையை மூடவே மாட்டாங்களாம். அப்படியே விட்டுட்டு அப்படியே நேராக பள்ளியாசலுக்கு போயிடுவாங்க. கடையை யாருப்பா பார்த்துக்குவா? சொல்லுங்க. சரி பத்தியெல்லாம் நேராக பார்த்துருக்குறா. இவாளுக்கு பரிசு கொடுக்கணும் சீக்கிரம். என்ன இந்த வயசுலையும் படிக்க வராத, ஓத வராத. ஆனால் என்ன பேத்தியும் மகளும் வர மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய வருத்தம். காலேஜ் படிக்கிற பேத்தி 2 இருக்கு. சரி நல்லா வர வைப்பான். சரி ஹயர் ஒன்று விளைவிக்கிங்க. கிடைக்கும் போது நம்ம அதை நழுவ விட்டோம்னா நாம தேடும் போது கிடைக்காது. இந்த செட்டப் எங்கேயும் இல்லை தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தால உங்களுக்கு கூப்பிட்டு குறைச்சிட்டு யார் பயன் பண்றா? யார் உங்களுக்கு மார்க் விஷயம் கற்றுக் கொடுக்குறா? நேரம் கிடைச்சி அது தூங்கலான்னு தான் பார்க்குது. ஏன்னா வாரம் முழுக்க ஓடி ஓடி உழைக்கிறோம். ஒரு நாளாவது தூங்க நேரம் கிடைக்குமான்னு பார்க்குற காலம் இது. ஏன்னா அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி எல்லாம் முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோன்னா அது ரப்புடைய நாட்டாது. அந்த மாதிரி கிடைக்கிற நேரத்தை நாம அதை மிஸ் பண்ணோம்னா நாம தேடும் போது அது கிடைக்காது. நாம தேடும் போது அது கிடைக்காது. சரி வாங்க. அப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? வியாபாரம் தொழில் இருக்குல்ல, அதுல இன்னைக்கு மக்களுக்கு ஆர்வம் அதிகம், ஜனங்களுக்கு ஆர்வம் அதிகம். அப்போ அதை தான் பார்க்குதுங்க. குர்ஆனுடைய வசனம் என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாங்கு சொல்லப்பட்டுட்டா கடை கண்ணி எல்லாத்தையும் மூடிட்டு பள்ளிவாசலுக்கு வந்துடணும். இதானூதி அலி சொலாத்தி யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸாவு இலா திக்ரில்லாஹ். வெள்ளிக்கிழமை என்று தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வதருல் பைஅ, வியாபாரத்தை நீங்க விட்டுருங்க. அல்லாஹ் அப்படியே சொல்றான், வியாபாரத்தை விட்டுருங்க. விட்டுட்டு என்ன செய்யணும்? ஃபஸாவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவதற்காக விரைந்து செல்லுங்கள். போங்கன்னு கூட சொல்லல, வேகமா போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அவதியா கூட்டம் அப்படி அழும்போது அங்க அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு அந்த நாட்டுல. அங்கெல்லாம் என்ன 5 வேளை தொழுகை கூட கடையை மூடுறதே இல்லை. அல்லாஹ் பாத்துக்குவோன்னு அப்படியே விட்டுட்டு அப்படியே தொழுக போயிடுறாங்க. அல்லாஹ் பாத்துக்கிறான். யாரும் நொடிஞ்சு போயிடலாம். அங்குள்ள வியாபாரிங்கெல்லாம் வியாபாரம் நடக்கதான் செய்யுது. அதே மாதிரி இங்கேயும் அல்லாஹ் வியாபாரத்தை விட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்படி விட்டுட்டு எவ்வளவோ பேர் வராங்க. விட்டுன்னா கடையை மூடிட்டு தான் வரணும். ஏன்னா அதனால வியாபாரம் இல்லாமையே போயிருது. ஆனா அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் ஊர் புறங்கள்ல நிறைய விவசாயிங்க பள்ளிவாசலுக்கு வரதில்லை. என்ன பண்றது? கூலியாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விட்டுட்டு வந்துட்டா அவங்க வேலை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. ஏன்னா நஷ்டமாயி போயிடும். அதனால அப்படி கொஞ்சம் பேர் இந்த வாரம் பரவாயில்ல, அடுத்த வாரம் பார்த்துக்குவோம், அடுத்த வெள்ளிக்கிழமை தொழுதுக்கலாம் அப்படி சில பேர். இப்படி சிட்டியில இருக்கிறவங்களும் வியாபாரம் தொழில்னு சில பேர். இப்படிப்பட்டவங்களாம் நஷ்டவாளிகள். ஏன் அடுத்த வாரம் வரும்போது நீ இருப்பியா நான் இருப்பியான்னு தெரியலையே. எனக்கே செகண்ட் டைம் உடம்பு சரியில்லாத போச்சு. இப்போ பிள்ளைங்கெல்லாம் ஏதோ துவா செஞ்சு எல்லாம் திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கிறோம். யாருக்கு என்னங்கிறது நம்ம தெரியாது. எல்லாம் ரப்புடைய கையில இருக்கு எல்லாமே.
எல்லாம் யாரு கையில இருக்கு? அவங்க கையில இருக்கு. இருக்கிற வரைக்கும் நாலு நல்ல காரியத்தை பண்ணி நன்மையை சம்பாதிச்சுட்டு போயிடணும், அவ்வளவுதான். அசலான விஷயங்களுக்கு மாறு செஞ்சிடக்கூடாது. அசலான விஷயம் என்ன? அது தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜெல்லாம் இருக்குல்ல, அப்படிதான் ஜும்மாவும். கடமையை ஏன் நீ தவற விட்டுன்னு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லி ஆகும். சரி வாங்க. அப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் லொஹருடைய ஃபர்லு 4, ஜும்மாவுடைய ஃபர்லு 2 அப்படின்னா என்னது? லொஹருடைய ஃபர்லு 4. இதை தான் தொழுவோம். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஐயாமுல் பீல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு வைக்கிற பழக்கம் நிறைய பேர்த்துட்டே இருக்கு. ஐயாமுல் பீல்னா வெள்ளை நாட்கள் அர்த்தம். அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ் இருக்குல்ல, ஒயிட் ஹவுஸ், அது வெள்ளை மாளிகை. இது ஐயாமுல் பீல். ஐயாம்னா நாட்கள் அர்த்தம், வெள்ளை நாட்கள். ஏற்கனவே காரணம் சொல்லியிருக்கிறேன் ஏன் வெள்ளை நாட்கள் பேர் வந்துச்சு. யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? வெள்ளை நாட்கள் என்று பெயர் வந்ததற்கான காரணம் என்ன? இவ்வளவு பேர், யாராவது ஒரு ஆள்? என்ன இந்த ஆலிமா கோர்ஸ் படிக்கிற ஆளுங்க யௌமுன் அப்படின்னா நாள். திருப்பி கேட்பேன், சொல்லல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யௌமுன்னா நாள், ஐயாமுன் நாட்கள், டே டேஸ் அப்படின்னு சொல்றோம்ல. 1 டே DAY தான் இருக்கும், அது ப்ளூரல் ஆக்கணும். அப்ப என்ன செய்யணும்? ஒரு எஸ் சேர்த்தா டேஸ் அப்படின்னு ஆயிரும், நாட்கள். அந்த மாதிரி அரபியில யௌமுன் டே நாள், ஐயாமுன் டேஸ் நாட்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐயாமுல் பீல் அப்படின்னா வெள்ளைன்னு அர்த்தம், ஒயிட். ஐயாமுல் பீல் அப்படின்னா ஒயிட் டேஸ், வெள்ளை நாட்கள். இது ஏன் வந்துச்சுன்னா, சொர்க்கத்துல இருந்தாரு ஆதம் நபி. இதுல குடும்ப பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் குடும்ப பெண்கள் தான் இதை மாதந்தோறும் 13, 14, 15 3 நாள் நோன்பு வைக்கிற ஆளுங்க. அது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு தெரியலன்னா 4 பேர் நம்மள ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களா? இது கூட தெரியல. யார பார்த்து? இந்த ஆளை பார்த்து. இது கூட தெரியல. சரி வா, வேற என்ன? நீயா கேட்டு வாங்கிட்ட. இப்போ நான் வேற ஆளை பார்த்து கை காமிச்சிருப்பேன், நீ கேட்டதுனால இப்ப நீதான். சரி வா, இப்போ ஆதம் நபி எங்க இருந்து கீழே வந்தாரு? சொர்க்கத்துக்கு கீழே வந்தாரு. என்ன சீயா சொல்லுது எல்லாம், அது கூட கம்புறீங்க. ஆதம் நபியும் அவங்க மனைவி எங்க இருந்தாங்க? சொர்க்கத்தில் தானே இருந்தாங்க. ஏன் வெளியில வந்தாங்க? அங்க ஒரு மரம் இருந்துச்சு, மரத்துல பழம் இருந்துச்சு, அதை சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா தடுத்தான். போய் மீறி ஒரு பறிச்சு சாப்பிட்டுட்டாரு. அல்லாஹ் வந்து தேக்கி நிறுத்திட்டான். இந்த இடத்துல முடிச்சு மாறிடுச்சு தொண்டையில. இந்த இருக்குல்ல இந்த கழுத்து பகுதியில, இதுக்கு பேரு ஆடம் சாப்பில். ஆதம் நபிக்கு மட்டும்தான். அந்தமா சாப்பிட்டாங்களா? அவ்வா சாப்பிடல. ஆனா அவங்க ஒண்ணு செஞ்சாங்களாம். இது சில பேர் சொல்றாங்க. இப்படி என்ன பண்ணாங்கன்னா, அந்த பழத்தை புடுங்கினது அவங்க தானா. புடுங்கின உடனே அந்த இடத்துல இருந்து வெள்ளையா பால் மாதிரி வடியும்ல. சிலது இப்ப அத்தி மரம் இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து அது நல்லா இருக்கும்போது அந்த இடத்துல அப்படி படக்குன்னு பிடிங்கிட்டு அந்த இடத்துல அப்படி தண்ணி மாதிரி வடியும், பால் வடின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி தான் புடுங்கினாங்களாம். அது சாப்பிட்டது ஆதம் நபி. சாப்பிட்டதுனால ஆதம் நபிக்கு இந்த இடத்துல அது முடிச்சா மாறி கிளான்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பேர் ஆடம் சாப்பில். அந்த அம்மா புடுங்கினாங்கல்ல, புடுங்கிறதுனால அங்கிருந்து என்ன வந்துச்சு? பால் வந்துச்சுல. அதனாலதான் லேடிஸுக்கு மென்சஸ். அவங்க சொல்ற காரணம் அப்படி தண்ணி மாதிரி வந்துருச்சு அந்த இடத்துல, அந்த பழத்தை புடுங்கின இடத்துல இருந்து. அந்த குற்றத்தை அவங்க செஞ்சதுனால, அந்த தப்பு அவங்க செஞ்சதுனால அந்த அம்மாவுக்கு வந்து மாதவிடாய் வந்துருச்சுங்கிறது வரலாறு. சரி வாங்க, இப்ப 2 பேரும் அந்த தவறை செஞ்சதுனால என்ன ஆச்சு? 2 பேர்த்தையும் அல்லாஹ் அங்கிருந்து எங்க அனுப்பிட்டான்? பூமிக்கு அனுப்பிட்டான். பூமிக்கு வந்த உடனே ஆதம் நபியோட உடம்பு கண்ணங்கரேர்னு கருப்பா மாறி போச்சு. கருப்பா மாறி போச்சா? இப்ப மீண்டும் வெள்ளை ஆகணும். ஆதம் நபி அழுது அல்லாட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, நான் தெரியாம செஞ்சுட்டேன், அந்த மரத்துக்கிட்ட போனது தப்பு தான், பழத்தை பறிச்சு சாப்பிட்டது தப்பு தான், என்னைய மன்னிச்சிரு. சரியா? கீழே அந்த மைக் ஒயர் தெரியுமா யாருக்காவது? எங்க டீச்சர்ஸ் இந்த மைக் எடுங்களேன். இந்த நம்மகிட்ட ஒரு மைக் இருக்குல்ல, ஃபிர்தௌஸ் எங்க?
மேல கிளாஸ் அப்போ யாரும் இல்லையா மேல? அல்லாவே இப்படி இருந்தா அப்படி அது யாராவது ஒரு ஆள் கூட போங்க, தூக்கிட்டு வெயிட்டா இருக்கும் அது. அஃப்ரோஸ் போ போ எடுத்துட்டு வாத, இன்னொரு ஆள் கூட கூப்பிட்டுது. சரி, இப்ப என்ன ஆச்சுன்னா உடம்பெல்லாம் கருப்பாயிருச்சா, அழுது தொழுது கேட்டாங்க. கடைசியில பிஹாக்கி முஹம்மது ரசூலுல்லாஹ், முகம்மது நபியுடைய பொருட்டால் கேட்கிறேன். ஏன்னா ஆதம் நபி கண் முழிச்சு பார்த்த உடனே சொர்க்கத்து வாசல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அப்ப இவங்க நினைச்சாங்க முகம்மதா, அப்ப இது யாரு அப்படின்னு. அல்லாஹ் சொன்னா நான் கடைசியா அனுப்ப போற நபியுடைய பேருன்னு. அப்ப அல்லாஹ்வுடைய பேரு கூட இவருடைய பேர் இருக்குதுன்னா அல்லாஹ் கிட்ட இவருக்கு ஏதோ ஒரு தனித்துவம் இருக்குது, ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு சொல்லி அவர் பேரை சொல்லி கேட்டாங்களா. பிஹாக்கி முஹம்மது, முகம்மதுடைய பொருட்டால கேட்கிறேன், என் பாவத்தை வந்து மன்னிச்சிருந்த உடனே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், மன்னிச்சுட்டான். இப்ப என்னன்னா உடம்பு வெள்ளையாகணும் இல்ல, ஒரு அசரீரி கேக்குது. அதான் ஜிப்ரீல் மூலியமா அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். 13வது நாள் நோன்பு வைங்க, மாதத்துல 13வது நாள் நோன்பு வைங்க. நோன்பு வச்சாங்க, கொஞ்சம் வெள்ளையாயிருச்சு. 14வது நாள் நோன்பு வைங்கன்னு சொல்லப்பட்டுச்சு, நோன்பு வச்சாங்க, இன்னும் கொஞ்சம் வெள்ளையாயிருச்சு. 15வது நாள் நோன்பு வைங்க அப்படின்னாங்க, இன்னும் கொஞ்சம் வெள்ளையாயிருச்சு. 3 நாள் ஆயிடுச்சா? 13, 14, 15. 15 அன்னைக்கு நோன்பு வச்சாங்கல்ல, முழுசா வெள்ளையாயிருச்சு. அதுல உள்ள ஸ்பீக்கர் இருக்குப்பா, தில்ஷாத் இருக்கா? அது இல்லையோ, இந்த ஸ்பீக்கர் இங்க பாரு, இது உள்ள இருக்கும், அது இந்த கல்ட்டி அடை. அப்போ உடம்பு முழுக்க என்னவாயிருச்சு, வெள்ளையாயிருச்சு. அதாவது பழையபடி அவங்க உடம்பு வெள்ளையாயிருச்சு, இயல்பு வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருச்சு. யாருக்கு? ஆதம் நபிக்கு. இப்போ சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்ததுனால இந்த பூமியில இருக்கிற சூரியன் சுட்டரிக்கும் இல்ல. ஹலோ ஹலோ, இது இது இருக்கா? வாங்க, சவுண்ட் எது ஆஃப்ல இருக்கா பாரு. ஹலோ ஹலோ, ஹலோ இருவா. மாஸ்டர்னு போட்டிருக்குல்ல, ஸ்பீக்கர் பக்கத்தில் வைக்க கூடாது. கரெக்டு தான். அங்க கொஞ்சம் தூரமா போய். ஹலோ சொல்லு. ஆமாப்பா. அல்ல எடுக்குது எடுக்குது. இது கொஞ்சம் அப்படி தூரமா வச்சிடணும், அவ்வளவுதான். ஹலோ, அப்படி அப்படி அப்படி. எனக்கு இந்த நியூட்ரி சாய்ஸ் இல்ல, அந்த பிஸ்கட் இருந்தா வாங்க விடுங்களேன். ஒன்றும் சாப்பிடல நானு, இதான் மாஸ்டரு.
அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஆதம் நபியுடைய வரலாறு சொல்லிக்கிட்டு இருந்தால, பூமிக்கு வந்த உடனே உடம்பு கருப்பாயிருச்சு. 3 நாள் நோன்பு வச்சாங்க. மாதத்துல 13ஆவது நோன்பு வச்சாங்க, கொஞ்சம் வெள்ளையாச்சு. 14ஆவது நோன்பு வச்சாங்க, இன்னும் கொஞ்சம் வெள்ளையாச்சு. 15ஆவது நோன்பு வச்சாங்க, உடல் முழுக்க வெள்ளையாயிருச்சு. இதுக்கு பேர் தான் ஐயாமுல் பீல், வெள்ளை நாட்கள். இதை மாதந்தோறும் நம்ப வைக்கிறோம். ஆதம் நபி நோன்பு வச்சாங்க, நம்ம நபியும் இந்த நோன்பு வச்சாங்க. அதனால சுண்ணத்தாயிருச்சு. இப்போ வெளியில போறவங்க, வியாபாரம் பண்றவங்க, தொழில் பண்றவங்களாம் இந்த நோன்பு வைக்கிறது கொஞ்சம் கடினமான வேலை அது. ஆனா நீங்க வீட்டுல இருக்கிற குடும்ப பெண்கள் இந்த நோன்பு வைக்கிறதுல ஒன்றும் சிரமம் இல்லை. நிறைய பேர் இந்த நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க மாதந்தோறும். புரியுதா? இப்ப இது என்ன மாசம்? அது சஃபர் மாதம். நிறைய பேர் பீடை மாதம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பீடை மாதம்லாம் கிடையாது அது. புரியுதா? இந்த மாதத்துலயும் என்ன செய்யலாம்? 13, 14, 15 நோன்பு வைக்கலாம். அடுத்த மாசம் என்னது? ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் என்ன செய்யலாம்? 13, 14, 15 நோன்பு வைக்கலாம். அப்படி நோன்பு வைக்கிறது சுன்னத். இப்ப கேள்வி என்னன்னா, கணவர் வீட்டுல இருக்கிறார். வீட்டுல இருக்கும்போது அவருடைய விருப்பம் இல்லாம இந்த நோன்பு வைக்கலாமா? அதான் கேள்வி. பதில் சொல்லுங்க. இப்போ ஏற்கனவே இந்த பாடம் நடத்தியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஏற்கனவே இந்த பாடம் நடத்தியிருக்கிறேன். நோன்பு வைக்கிறது நல்ல விஷயம் தானே, தொழுகிறது நல்ல விஷயம்தான். இப்போ ஒருத்தர் சவுதிக்கு போறாரு, 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு வர்றாருன்னு வச்சுக்குவோம். அவரு வீட்டில் இருக்கிறாரு. அல்லது டியூட்டி இப்படி 1 வாரம் ஃபுல்லா வேலை, 1 வாரம் வீட்டில் இப்படி ஓய்வுன்னு இருக்கிறார். கணவர் வீட்டில் இருக்கிற நேரத்துல ஒரு குடும்ப பெண்ணு எப்ப பார் தக்பீர் கட்டி தொழுதுகிட்டே இருக்குது. சுன்னத்தான தொழுகை, அந்த தொழுகை இந்த தொழுகைன்னு தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்படி நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நஃபிலான நோன்பு எல்லாம். இப்படி செய்யலாமா? இதுக்கு என்ன செய்யணும்? அப்படி செய்யக்கூடாது சொல்லிட்டா. கணவர் வீட்டில் இருக்கும்போது நோன்பு வைக்கக்கூடாது, தொழக்கூடாது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரிதான் சஹாபி சஃப்வான் முஅத்தல், அவங்க மனைவி போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கம்ப்ளைண்ட், புகார் கொடுத்தாங்க. என் கணவர் என்ன தொழக்கூடாதுன்னு சொல்றாரு, என் கணவர் என்னை நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு விட்டாங்க, இங்க வாங்க அப்படின்னு. என்ன எல்லாரும் தொழுகலைன்னா கோவப்படுவாங்க, நீங்க தொழுதா கோவப்படுறீங்களாமே. நோன்பு வைக்கலன்னா வருத்தப்படுவாங்க, நீங்க நோன்பு வச்சா வருத்தப்படுறீங்களாமே, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, நான் சிறு வயது பையனா இருக்கிறேன், அதாவது ஒரு 20 இருந்து 30 வயசுக்குள்ள உள்ள ஆளு. 1. 2வது, நான் ஓய்வுல வீட்டுல இருக்கிறேன். நான் ஓய்வுல வீட்டுல இருக்கும்போது இந்த அம்மா தொழுதுகிட்டே இருந்தா, நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தா, என்னுடைய தேவைகள் ஒன்று இருக்கும்ல, அது எப்ப நிறைவேறும்? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அந்த அம்மாவை கூப்பிட்டு, கணவர் வீட்டுல இருந்தா கணவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நீங்க நோன்பு வைக்கணும். ஃபர்லான நோன்பு இல்லை. இப்ப ரமலான் 30 நாள் நோன்பு வைக்கணும், அது கடமையான நோன்பு. ஃபர்லான நோன்பு அதுக்கெல்லாம் கணவனுடைய அனுமதி தேவையில்லை, நம்ம பாட்டு நோன்பு வச்சிட வேண்டியதான். கடமை அல்லாத நோன்பு இருந்தா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும், நோன்பு வைக்கணுமா, நோன்பு வைக்கட்டுமாங்க, நோன்பு வைக்கட்டுமாங்க அப்படின்னா நோன்பு வச்சிட வேண்டியது. அதே மாதிரி நஃபிலான தொழுகைங்க இருக்குல்ல, அதுவும் என்ன செய்யணும், ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். ஏன்னா நான் நஃபிலான தொழுகையை தொழவா அப்படின்னு. சரின்னா தொழுதுற வேண்டியதான். 5 வேளை ஃபர்லு இருக்குல்ல, ஃபஜருக்கு ஃபர்லு 2, லொஹருக்கு ஃபர்லு 4, அசருக்கு ஃபர்லு 4, மக்ரிபுக்கு ஃபர்லு, இஷாவுக்கு ஃபர்லு. இந்த மாதிரியான ஃபர்லான தொழுகைக்கு கணவனுடைய அனுமதி தேவையில்லை, நஃபிலான தொழுகைக்கு தேவை. சரி, நல்ல விஷயம் தானே. ஒரே எக்கோவா இருக்குது அதுல. நல்ல விஷயத்துக்கு மார்க் எப்படி சொல்லுது பாத்தியா? இப்ப விளங்காம நம்ம செஞ்சிருவோம். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நமக்கு தொழுவுதானே ரொம்ப முக்கியம். யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. எதை? தொழுகை. பாய்ஸ் ஒரு ஆளுங்க வாங்க.
ஆஷிக், அசீம், அசீம் இங்க வா. யாராவது சாப்பாட்டுக்காக தொழுகையை பிற்படுத்துவாங்களா? முதல்ல ரப்புக்கு தொழுகணும், அப்புறம் தான் சாப்பிடணும். சரியான ஆளா இருக்கான் சாப்பாட்டு பைத்தியம், அதுல போய் தொழுதுட்டு வா இப்படிதானே சொல்லுவான். முதல்ல இப்ப எது, சாப்பாடா தொழுகையா? சாப்பாட்டு பிரியர்கள். சரி, என்ன காரணம் சொன்ன? வெரி குட், நியாயமான பதில். பசியோட போய் தொழக்கூடாது. தொழுதா என்னவாகும்? ஞாபகம் எல்லாம் சோத்து மேலேயே இருக்கும், கவனம் எல்லாம் எங்க இருக்கும்? சாப்பாட்டு மேலேயே இருக்கும். இன்னைக்கு என்ன, மட்டனா, சிக்கனா, பீஃபா, இல்ல எறாவா, இல்ல அதுவா இதுவா? தொழுகைக்கு என்ன தேவை? மன ஓர்மை தேவை. மன ஓர்மை, கவனமெல்லாம் தொழுகையில இருக்கணும். அப்போ நீ சாப்பாட்டு தயாரான பிறகு இப்ப போய் தக்பீர் கட்டி தொழுதா உன் தொழுகை, உன் கவனம் எல்லாம் தொழுகையில இருக்குமா சாப்பாட்டுல இருக்குமா? இப்ப கவனம் தொழுகையில இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல சாப்பிட்டு அப்புறமே தொழுதா ஒரு வேலை முடிஞ்சு போச்சு, இப்ப நிம்மதியா தொழுகலாம். இதுதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, இதா ஹவரல் அஷாஉ வல் இசாவு, இசா தொழுகையும் இரவு சாப்பாடும் ரெடியாகிவிட்டால், தயாராகிவிட்டால், ஃபகத்திமுல் அஷாஅ, இரவு உணவை முற்படுத்துங்கள். ரெண்டுல எதுக்கு முதலிடம்? சாப்பாட்டுக்கு தான் முதலிடம். முதல்ல சாப்பிடணும், அப்புறம் போய் தொழுகணும். நம்மளுக்கு என்ன பேசுவாங்க, போய் பாருங்க தொழுகையை விட்டுவிட்டு போய் சாப்பிட்றாரு, தொழுகையை விட்டுட்டு போய் அப்படிதானே பேசுவோம். இது விளங்காமை, போதிய ஞானமின்மை. ஒவ்வொரு விஷயத்திலையும் சில எக்ஸம்ஷன் இருக்கும்ல, அதை கூர்ந்து கவனிக்கணும். இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல வயலுல் முஸல்லீன், அரை தழுதி சூறா இருக்குல்ல, அதுல அல்லாஹ் சொல்றான் தொழுகிறவளுக்கு நரகம், தொழுகிற ஆளுங்களுக்கு. ஏன்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாவுன், அவங்க தொழுகையை விட்டுட்டு கவனத்தை வெளியே பறக்க விட்டுருப்பாங்க, வேற எங்கேயோ மனசு சுத்திக்கிட்டு இருக்கும், உடம்பு இங்கதான் இருக்கும். என் மனசு திடீர்னு அமெரிக்காவில் இருக்கும், லண்டன்ல இருக்கும், மலேசியாவில் இருக்கும். அப்புறம் உடம்பு இங்கதான் இருக்கு, என்ன பிரயோஜனம்? உடம்பும் உள்ளமும் ரெண்டு ஒன்னா இருக்கணும் ஒரே இடத்துல, அதுதான் உண்மையான தொழுகை. சரியா? சரி, இன்னொரு கேள்வி, இல்ல கணவன் மனைவியா தான் கேட்கணும், ஏதோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகிற மாதிரி. கணவர் பாக்கெட்ல பணம் நிறைய வச்சிருக்கிறார், கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறார். எதுக்கு? கம்பல் வாங்குறதுக்கு, வேற எதுக்காவது வச்சுக்க. ஒரு சிச்சுவேஷன் இது, நம்மளுடைய சுய செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறார். இப்ப அவர் சட்டையை கழட்டி மாட்டி இருக்கும் போது அவருக்கு தெரியாம பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கலாமா? ஒரு கேள்வி. ரெண்டாவது, குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறார். பிள்ளைக்கு பால் வாங்குறதுக்கு பணம் இல்லை, சமைக்கணும், சமையல் பொருள் வாங்குறதுக்கு பணம் இல்லை. என்ன, அரிசி மூட்டை காலியா இருக்கு, அப்புறம் என்னென்ன டப்பா இருக்கும்? மிளகாத்தூள் டப்பா காலியா இருக்கு, வேற மஞ்சத்தூள் டப்பா காலியா இருக்கு, வேற பருப்பு டப்பா காலியா இருக்கு, வேற மொத்தம் மசாலா டப்பா எல்லாமே காலியா இருக்கு. ஆனாலும் இவர் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். கணவர், குடும்ப தலைவர் பாக்கெட்ல பணம் வச்சிருக்காரு, ஆனா குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறார். இப்போ இவர் சட்டையை கழட்டி மாட்டின பிறகு, இவர் தூங்கின பிறகு, இவருக்கு தெரியாம இவருடைய சட்டை பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கலாமா? சொல்லிட்டா நம்மளுடைய சுய தேவைக்கு சுய செலவு முடியும். ஹஜ்ஜிக்கு போனா பணம் சேர்க்கணும், ஃப்ளைட் டிக்கெட்டு, என்ன ஜக்காத்துக்கு பணம் இருந்தா போதும், ஹஜ்ஜிக்கு பணத்தோட சேர்த்து உடல் நிலைமை வேணும், போயிட்டு வரணுமே. உடம்பு சரியில்லை அப்படின்னா போக முடியாது.
சரி, நீங்க யாராவது கொஞ்சம் ஸ்ரீஜா ஏதாவது கொஞ்சம் பயன் சொல்றியா? சக்கீலா தபசும் இங்க வா. சொல்றது கேளு, இங்க வா. நீ வா சொல்றேன் நானு. ஏப்பறேங்க இமாம் ஷாஃபியை பத்தி ஏதாவது 2 வரி, சும்மா 2 வரி 3 வரி, ரொம்பலாம் வேண்டாம். பேப்பருக்கு வச்சிருக்க ஏதாவது இமாம் ஷாஃபி அவங்க பிறந்தாங்க வளர்ந்தாங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஆனா அவங்க பேச சொல்றாங்க. அந்த அது பார்த்து படி. பிஸ்மில்லா. ஒண்ணு பண்ண அடிக்கிறாங்களா? நான் படிச்சு விடுறேன், இங்க வா. நான் கூட இருக்கேன், உன்னை அடிக்கிறாங்களா உதைக்கிறாங்களா? இந்த சீஜா வந்து கூட நின்னுக்கு, கூட நிக்கிறதுக்கு என்ன பாருங்க. அட பக்கத்துல நின்னுப்பா, பயப்படுது அது. சரிதான் எனக்கு இப்படி இங்க இருந்தாண்டா. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனால படி. இருந்தா யாரு இப்பா ஃபாசிலா இங்க வாப்பா. சேர்ந்தா அப்படி வா வா. பயான் பண்றதுக்கு இல்ல, சூறா படிக்கிறதுக்கு. ஆயிஷா வா. யாஸ்மின், அஃப்ரீன், ஷஃபிகா. இது ஆஃப் பண்ணி விட்டுரு. சூறா படிங்க. சரியான ஆளுக்கு வா. பிஸ்மில்லா. சூறா படிப்பாங்க, கரெக்டான செக் பண்ணுங்க. அலம்தர கைஃப் நாஸ் வரைக்கும் ஓதுங்க. அஊது பில்லாஹி தெரிஞ்சா நீங்க ஓதுங்க. இரு அலம் எஜ்ஜஅல் இருக்குல்ல, எஜ்ஜஅல் அங்க என்ன சட்டம் இருக்கு? கல்கலா சுகுரா. மியோ சிஜ்ஜில் இருக்குல்ல, அங்க என்ன இருக்கு? யஃபா. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல். சடீலா பி ஓதுங்க. ஈராஃபி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹலத ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லஸீ அத்அமஹும் மின் ஜூ. அல்லஸீ சொல்ற, அல்லஸீ 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 அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் கௌஃப். சரி, வஆமனஹும் மின் கௌஃப் அங்க என்ன சட்டம் இருக்கு? இத்ஹார். இத்ஹாரோட எழுத்து என்ன? 6 எழுத்து. ஹா ஹா ஐன் கைன் 4 ஆயிருச்சு வரிசையா. ஹம்சா ஹா. அங்க கௌஃப் ஹா இருக்கு. மின் கௌஃப். சரி, அடுத்த சூரா அரைத்தல்லதி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தீட்டு சொல்லு, தீட்டு அடுத்து கொடுக்க சொல்ல சாப்பாடு.
ஆயிஷா கூட்டு ஆயிஷா போ. இங்க அங்க என்ன சட்டம் இருக்கு? இஃபா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நூனு சாக்கினுக்கு பின்னால என்ன இருக்கு? இஃபாவுடைய 15 எழுத்துக்கள்ல ஒண்ணு. என்ன எழுத்து? ஸ்வாது. ஸ்வாது இருக்கிறதுனால அல்லதீனஹும் யுராஊன. அங்க என்ன மத்து? ஏன் அவ்வளவு நீட்டணும்? என்ன மத்து இது? மத்து வாஜிப், மத்து முத்தசீல். சரி வாங்க அடுத்த சூரா ஓதுங்க. இன்னும் ஆழ்த்தே. இன்ன சாணியக்கு இருக்குல்ல, இன்ன அங்க என்ன சட்டம் சொல்லுங்க? இதுகாம் வந்து ரெண்டு வகை இருக்குல்ல. இதுகாம 2 வகை என்னன்னா, இங்க பாரு, இதுகாம 2 இருக்குல்ல. என்னன்னா இதுகாம பிலுகுன்னா பிலாகுன்னா 2 இருக்கு. சரி, பிலுகுன்னா என்னென்ன எழுத்து, பிலாகுன்னா என்னென்ன எழுத்து? இதுகாமுடைய எழுத்து மொத்தமா எர்மலூன, யா ரா மீம் லாம் வாவ் நூன், எர்மலூன. அது 2ஆ பிரிக்கணும். பிலுகுன்னா பிலாகுன்னா. பிலாகுன்னாங்கிறது லாம் ரா லர்ரு. பிலுகுன்னாங்கிறது யூமினு. இங்க சொல்றாங்கல்ல யூமினு. அப்ப யூமினுனா முதல்ல என்ன இருக்கும்? யா, அப்புறம் வாவு, அப்புறம் மீம், அப்புறம் நூன். யூமினு 4 எழுத்து இருக்கு. அந்த 4 எழுத்துல யா வாவு மீம் நூனு சொன்னல, நூனு இருக்கா? அதுதான் இன்ன. இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இது பிலுகுன்னா அந்த இடத்துல. அடுத்த சூரா குல் யா அய்யுல் காஃபிரூன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குல் யா அய்யுல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா அன்தும் ஆபிதுன மா அஅ்புது வலா அனா ஆபிது மா அஅ்பதும் வலா அன்தும் ஆபிதுன மா அஅ்புது லகும் தீனுக்கும் வலிய தீன். வலா அன்தும். அன்தும் அங்க என்ன சட்டம் இருக்கு? நீங்களும் சொல்லலாம். அன்தும் என்ன இருக்கு? அபர். இஃபா. அர்ஷதமா சொல்றாங்க பாரு, இஃபா. அன்தும் என்ன சட்டம் இருக்கு? இஃபா. சரி, இஃபா எப்படி கண்டுபிடிச்சீங்க? இஃபாவுடைய எழுத்து என்ன எழுத்து? தா. இஃபாவுடைய எழுத்து தா. நூனு சாக்கின் பக்கத்துல வந்திருக்கு. அன்தும். अच्छा, அடுத்த சூரா ஓதுங்க. இதா ஜாஅ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ். அந்த இடத்துல அல்லாஹ்ங்கற வார்த்தையை வாய் நிரம்ப சொல்லணுமா இல்ல கேஷுவலா சாதாவா சொல்லணுமா? வாய் நிரம்ப சொல்லணும். ஏன் அது? காரணம் வேணும்ல. வாய் நிரம்ப நஸ்ருல்லாஹ் அப்படின்னு சொல்றதுக்கும் சும்மா அப்படியே நஸ்ருல்லான்னு சொல்றது வித்தியாசம் இருக்குல்ல. பேசு வந்திருக்கு. எங்க பேசு வந்திருக்கு? அல்லாஹ்வுக்கு முன்னாடி ராவுல பேசு வந்திருக்கு. சோ ஜேர் இருந்தா தான் கேஷுவலா சாதாரணமா சொல்லணும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஃபத்ஹ் வந்தாலோ லம்மத் வந்தாலோ வாய் நிரம்ப சொல்லணும். நஸ்ருல்லாஹ். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் வாய் நிரம்ப வந்திருக்கு. எப்படி ஓதணும் அப்போ? நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். பிஸ்மில்லாஹ் சொல்லும்போது வாய் நிரம்ப சொல்லலாமா? பிஸ்மில்லாஹ் வாய் நிரம்ப சொல்லக்கூடாது. ஏன் அது?
ஜேரு கசரத்து வந்திருக்கு. அங்க பிஸ்மில்லான்னு தான் சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கேஷுவலா சாதாரணமா சொல்லணும். ஏன்னா அங்க அல்லாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? கசரு, ஜேர் வந்திருக்கு. ஜேர் வந்தா மட்டும்தான், ஜபர் வந்தாலும் பேசு வந்தாலும் ஃபத்ஹா வந்தாலும் லம்மத்து வந்தாலும் என்ன செய்யணும்? வாய் நிரம்ப சொல்லணும். அதே மாதிரி வரஐதன் நாஸ அந்த இடத்துலயும் இதுதான் பில்குன்னா, இதுதான் பில்குன்னா பிலாகுன்னா இருக்குல்ல. வரஐதன் நாஸ யதுخلون في دين الله அஃப்வாஜா. இன்னஹுல என்ன இருக்கு? இன்னஹு கான தவ்வாபா. இன்னஹுல என்ன இருக்கு? இதுதான் பில்குன்னா. இதுதான் ரெண்டா பிரிக்கிறோம்ல, இதுதான் பில்குன்னா பிலாகுன்னா. அது பில்குன்னா ஒன்னா செஞ்சு ஓதுனாங்க. சரி, அடுத்த சூரா தப்பத்தி ஓதுங்க. வெரி குட். இவங்களுக்கெல்லாம் ஒரு பரிசு கொடுக்கணும். ரெண்டா கொடுத்துருங்க உங்களுக்கு. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப்பு. தப்பு அங்க என்ன இருக்கு சொல்லு? எப்பா குத்துபு ஜத்து என்னது? கல்கலோட எழுத்து எத்தனை சொல்லுங்க? 5 இல்லையா? குத்துபு ஜத்து காஃபு துஆ பா ஜீம் தால், இது கல்கலோட எழுத்துங்க. ஷார்ட்டா என்ன செய்வோம்? குத்துபு ஜத்துன்னு சொல்லுவோம். அங்க பா இருக்குல்ல, தப்பு. மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். கஸப் இப். இப்ல என்ன இருக்கு? கல்கலா அசைச்சு ஓதணும்ல. இந்த 5 எழுத்துக்கள் மேல சுக்குன் வந்துட்டா அது என்ன செய்யணும்? தப்புன்னு அப்படியே நிறுத்தாம கொஞ்சம் அசைச்சு ஓதணும். தப்பு ஒமா கசப். கசப் அப்படி இல்லாம கசப். சயசுலநாரம் அங்க என்ன இருக்கு? இங்க இருப்ப ஆரிஃபா சொல்லுங்க. ஆரிஃபா யாஸ்மின்லாம் உட்காந்துருக்கு பாருங்க. ஆரிஃப் அஃப்ரீன் இங்க என்ன சட்டம் இருக்கு? சயசுலா நாரம் ذات اللهب நாரம். இக்ஃபா. சரி, எப்படி கண்டுபிடிச்சீங்க இக்ஃபான்னு? அந்த சைக்கிளா சொல்லுது பாரு, தன்வீன் இருக்கு. நாரம் தன்வீனுக்கு பின்னால இக்ஃபாவோட எழுத்து தால் இருக்கு. நூனு சாக்கின் இல்ல, தன்வீன். ரெண்டும் அப்படித்தானே. நூனு சாக்கினுக்கு பின்னால இக்ஃபாவோட 15 எழுத்துல ஒண்ணு வரணும், அல்லது தன்வீனுக்கு பின்னால இக்ஃபாவோட 15 எழுத்துக்கள்ல ஒண்ணு வரணும். இங்க என்ன வந்திருக்கு? தன்வீனுக்கு நாரம், அங்க தோஜபர் தன்வீன், அதுக்கப்புறம் தாலு. தாலு இல்ல, தாலு வந்திருக்கு தாத்த அப்படின்னு. என்ன இங்க சைதரி போங்க கூடங்க. சரி. நாரம் ذات لهب وامرأته حمالة الحطب. இந்த டீ கொடுங்க இன்னொரு தடவை எல்லாத்துக்கும். وامرأته حمالة الحطب. ஹதப் அங்க என்ன இருக்கு? வெரி குட். இபாசோ குத்துபு ஜத்து கல்கலாவுடைய எழுத்து காஃபு துஆ பா ஜீம் தால். டெய்லி ஓதணும். அதனால தான் தடுமாற்றம் ஆகுது. டெய்லி தான் ஓதிக்கிட்டு இருந்தீங்க, அப்ப ஏன் அதை மிஸ் பண்ணீங்க? அங்க குர்ஆன் கிளாஸ்ல டெய்லி ஓதுனீங்களா இல்லையா? 10 சூரா ஓதுற பழக்கம் இல்லையா? ஓதணும். இன்னைக்கு 10, நாளைக்கு அந்த 20ல 5, அப்புறம் 5 அப்படி. இந்த அடுத்த சூரா யோசிக்கிறீங்களே. டெய்லி ஓதும்போது எப்படி யோசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்? சரி. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப்.
سيصلى نارا ذات اللهب وامرأته حمالة الحطب. حطب قلقلة. في جيدها حبل من مسد. மசத்துல என்ன இருக்கு அதையா சொல்லு. சாரியா, மசத்துல என்ன இருக்கு? இக்ஃபாவா இல்லையே தங்கம். வேற என்ன ஹிபா? மசத் கல்கலா. குத்துபு ஜத்லியா காஃப் தா பா ஜீம் தால். தால் இருக்குல்ல மசத். மசத் என்ன எழுத்து? தால். தாலுக்கு மேல சுக்குன் இருக்கு. கல்கலா. அப்ப என்ன செய்யணும்? அசைச்சு ஓதணும். மசத். பிஸ்மில்லாஹ். அடுத்த சூரா ஓதுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். அங்கேயும் தால் இருக்கு கல்கலா. அல்லாஹு ஸமத். தால் இருக்கு கல்கலா. லம் யலித். தால் இருக்கு கல்கலா. வலம் யூலத். தால் இருக்கு கல்கலா. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். தால் இருக்கு கல்கலா. ஒவ்வொரு வரியும் கல்கலா தான். கல்கலாவுடைய சட்டம் என்ன? சட்டம் என்ன? எழுத்துனாதான் குத்துபு ஜத்து. சுக்குன் இருக்குல்ல, இப்ப என்ன செய்யணும்? அசைச்சு ஓதணும். லேசா அசைச்சு ஓதணும். ஜர்க்கிங் சவுண்ட்னு சொல்றாங்களே, அப்படிதான். சரி, அடுத்த சூரா ஓதுங்க. எல்லாம் செகண்ட் டைம் டீ சாப்பிடுங்க, அப்பதான் பரக்கத்து. இந்த குல் இருக்குல்ல, அரபியில கொல் அப்படின்னா சொல். இன்னொரு குல் இருக்கு காஃப்லாம். குல் அப்படின்னா சாப்பிடு. குல் உண்மையாக சொல்றேன். அக்கலை ஏவுக்குள் வந்து குல், வெறும் குல் கேஷுவலா சொல்லணும். இந்த காஃப அது சாப்பிடு. கொல் கொல் சவுண்ட் இங்க இருந்து வரணும். காஃபுடைய சவுண்ட் தொண்டையில இருந்து. புரியுதா? கல்கலாவுடைய எழுத்து அது. கல்கலாவுடைய எழுத்துக்கள். இன்னொன்னு என்னது? ஹுரூஃபுல் ஹல்க், தொண்டை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதானே? அப்போ இந்த தொண்டை எழுத்துக்கள்ல காஃப் வருது. கொல் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு குல் அப்படின்னா சாப்பிடு, ஈட். ஹுவல்லாஹு குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஃபலக் அங்க என்ன சட்டம் சொல்லுங்க? யக் ஃபலக். இவ்வளவு நேரம் கல்கலா கல்கலான்னு அந்த ஆமீனா சொல்றா பாரு. கல்கலா ஃபலக். காஃப் இருக்குல்ல, குத்துபு ஜத்துன்னு சொன்னேன். முதல்ல காஃப், அப்புறம் தோ, அப்புறம் பா, அப்புறம் ஜீமு தாலு. காஃப் இருக்கு. ஃபலக் மியா ஷர்ரி மா ஹதர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூறாப்பா. இது தெரியாம எப்படி சொல்லுவீங்க? அதையே ஒழுங்கா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? மியா ஷர்ரி மா ஹலக். மியா அங்க என்ன சட்டம் இருக்கு? என்ன ஆயிஷா? மியோன் இல்லையா? மியா ஷர்ரி அங்க என்ன இருக்கு? அங்க இக்ஃபா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்ச? நூனு சாக்கினுக்கு பிறகு ஷீன் இருக்கு. வெரி குட். 15 எழுத்துக்கள்ல ஒண்ணு. இக்ஃபாவுடைய 15 எழுத்துக்கள்ல ஒண்ணு ஷீன் இருக்கு. அதனால மியா ஷர்ரி மா ஹலக். ஹலக் அங்க என்ன இருக்கு? இக்ல குத்துபு ஜத்து. வெரி குட். கல்கலா خلق ومن شر غاسق إذا وقب. ومن شر அங்க என்ன இருக்கு? இக்ஃபா. وقبل கல்கலா. வெரி குட். கல்கலா இருக்கு. வகப். வகப் அப்படின்னு பட்டு நிறுத்தாம அப்படி லேசா கொஞ்சம் அசைச்சி வகப்.
ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد. வெரி குட். கல்கலா உக்கத்துல தாளுக்கு மேல சுக்குன் இருக்குல்ல, தாள் என்ன எழுத்து? கல்கலாவுடைய எழுத்து. சுக்குன் இருக்கு, என்ன செய்யணும்? அசைச்சு ஓது. ومن شر حاسد إذا حسد. ومن شر எங்க இருக்கு? يخفى. إذا حسد حسد அங்க என்ன இருக்கு? கல்கலா இருக்கு. வெரி குட். அங்க கல்கலா இருக்கு. சரி, கடைசி சூரா ஓதுங்க. அல்லதி சொல்லணுமா? அல்லதி ஜீ எல்லாம் வரக்கூடாதுங்க. அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். சரி, அல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் ஓதுங்க. அலிஃப் லாம் ஓதிட்டு அப்புறம் என்ன ஓதணும்? ஆயத்துல் குர்சி, லில்லாஹி மா ஃபீஸ் ஸமாவாத் ஓதிட்டு துஆ ஓத வேண்டியதுதான். சரியா? ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் صراط المستقيم صراط الذين غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. لله ما في السماوات وما في الأرض إن تبدوا ما في لا يكلف الله نفسا إلا وسعها عيسى قرؤوا لله